1 கிலோ காட்டன். இன்னொரு சைடு 1 கிலோ அயன் எடுத்துக்கோங்க. இதில் எது அதிக எடை? ரெண்டுமே சேம் தான். ஏன்னா ரெண்டுமே 1 கிலோ தானே. ஆனால் பாருங்கள், ஏன் காட்டன் ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு? அதுதான் டென்சிட்டி. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The acceleration due to gravity on Jupiter is 2.5 times that of Earth. What will be the weight in Newton of a satellite weighing 250 kg on Earth on Jupiter? Acceleration due to gravity on Earthன்றது 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வியாழனில் புவியீர்ப்பு முடுக்கம் பூமியை விட 2.5 மடங்கு அதிகம். பூமியில் 250 கிலோகிராம் எடையுள்ள ஒரு செயற்கைக்கோளின் எடை வியாழனில் என்னவாக இருக்கும்? நியூட்டனில். பூமியில் புவியீர்ப்பு முடுக்கம் 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், எழுதிக்குவோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் ஜூபிட்டர் இஸ் 2.5 times தட் ஆஃப் எர்த். கிராவிட்டியை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சலரேஷன் ஆன் ஜூபிட்டர், ஜூபிட்டர்ன்றனால இங்கே ஜேன் போட்டுக்கலாம். கிராவிட்டர் ஆன் ஜூபிட்டர் இஸ் ஈக்குவல் டு 2.5 times தட் ஆஃப் எர்த். அதாவது வியாழனோட புவியீர்ப்பு முடுக்கம் பூமியை விட 2.5 மடங்கு அதிகமாக. பூமியின் புவியீர்ப்பு முடுக்கம் என்ன சொல்லிட்டாங்க? 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 10 into 2.5 times 2.5 மடங்கு 2.5 போட்டுக்கலாமா? இதுதான் ஜூபிட்டரோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக இருக்கும். ஸோ ஜூபிட்டரில் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 into 2.5 25 என்ன ஆகிடும்? கிடச்சிருமா? 25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். யூனிட் ரொம்ப முக்கியம், கரெக்டாக எழுதிக்கோங்க. சரி, இப்போ வெயிட் பார்க்கலாம். வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க? ஜூபிட்டர் பற்றி தானே பேசுகிறாங்க. அப்போங்கண்ணே ஜூபிட்டரோட வேல்யூ போட்டு வராங்க. ஏன்னா இங்கே எர்த்தோட வேல்யூ ஜியோடது 10ன்னு இருக்குது. அந்த 10 எடுத்து எழுதிடக்கூடாது. இப்போ நமக்கு தெரியும் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லிட்டு. மாஸ் என்னன்னு தெரியும், 250 kg ஆன் எர்த் தான். அப்போது மாஸோட இதுக்கு 250 kgன்னு போட்டுக்கிறேன். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் ஜூபிட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 25 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். 25 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். 250 into 25 is equal to 6250 நியூட்டன். அப்போ ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிக்கலாமா? If the specific gravity of a body is less than 1, it will float in dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன? ஒரு பொருளோட அடர்த்திக்கும், அதாவது அந்த டென்சிட்டிக்கும், தண்ணீரோட டென்சிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ, அந்த விகிதம் தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. தண்ணீரை விட ஒரு பொருள் எவ்வளோ கனமானது அப்படின்னு சொல்லும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா என்னென்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Specific gravity is equal to density of substance divided by density of water. Specific gravity 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் தண்ணியில் மூழ்கிடும். ஓகேங்களா? Specific gravity greater than 1 அப்படின்றப்ப சிங்க், மூழ்கிடும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உங்களுக்கு ஈக்குவல் டு 1 இருக்குது அப்படின்னா அது தண்ணியில் மிதக்கும், ஃப்ளோட். அதே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உங்களுக்கு 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு மிதக்கும். இந்த மிதக்கிறதுல 2 விதமாக மிதக்கும். இங்கே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குன்னா தண்ணிக்கு உள்ளரிக்க மிதக்கும் ஃபுல்லாக. தண்ணிக்குள்ளேயே என்ன பண்ணும்? மிதக்கும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி லெஸ் தென் 1 இருக்குன்னா தண்ணிக்கு மேலே மிதக்கும். இதுதான் இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃப்ளோட் பண்ணுற விதத்தில் சேஞ்சஸ் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த பாடி இஸ் லெஸ் தென் 1ன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ என்ன பண்ணியிருக்கோம், லெஸ் தென் 1க்கு தண்ணிக்கு மேலே மிதக்கும். தண்ணியோட ஒப்படர்த்தி தான் நம்ம 1 அப்படின்னு ஒரு அளவுகோலாக வச்சுருக்கோம். அப்போ சரியான ஆப்ஷன் என்ன வரும் நமக்கு, வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இப்போ கிரேட்டர் தென் 1க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு இரும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அயனுக்கு என்னது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிரேட்டர் தென் 1, அதனால அது என்ன பண்ணும், மூழ்கிரும். இதே நீங்கள் வந்துட்டு ஒரு மரக்கட்டை எடுத்துக்கோங்க. மரக்கட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1 விட கம்மியாக இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும், தண்ணியில் மிதக்கும். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணிக்கிறேன், உட்டுன்னு எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The weight of an object on earth is x units. If we take the same object to the moon, its weight will be. பூமியில் ஒரு பொருளின் எடை x அலகுகள். அதே பொருளை நாம் சந்திரனுக்கு எடுத்து சென்றால் அதன் எடை டேஷாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மாஸ் வெயிட் பற்றி நிறைய தடவை சொல்லிட்டோம். மாசுன்றது நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அது மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெயிட்ன்றது அந்தந்த இடத்தோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், மாறும். இப்போது எர்த்தையும் மூணையும் கம்பேர் பண்ணுறாங்க. பூமியோட கம்பேர் பண்ணுறப்ப நிலாவோட ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் நிலாவில் கிராவிட்டி பூமியை விட 6ல் 1 பங்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் பூமியில் வந்துட்டு 6 கிலோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மூணில் போகும்போது உங்களுக்கு 1 கிலோ தான் இருப்பீங்க, 1/6. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1/6ஆல் இப்போ 6 × 1/6 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், 1ன்னு கிடச்சிருமா. அதனால தான் என்ன பண்ணுறோம், எர்த்தோட வெயிட் கொடுத்துட்டு மூணோட வெயிட் கேட்டால் 1/6ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், அதை மல்டிபிள் பண்ணி மூணோட வெயிட்டை கண்டுபிடிக்கிறோம். இப்போது நம்ம பூமியில் 6ஆக இருந்தது, மூணில் என்ன ஆயிடுச்சு, 1 கிலோவாக தான் குறைஞ்சிருச்சு. அப்போது என்ன ஆகும், குறையுது. weight of the object on the earth is x units. If you take the same object, இதே 6 கிலோ பொருளை நீங்கள் நிலாவுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆயிருக்கு, கம்மியாக இருக்குது. இதுதான் எக்ஸ்னா எக்ஸை விட கம்மியாக இருக்குது, லெஸ் தென் எக்ஸ். இதில் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது, நமக்கு வெயிட்டுன்னு கேட்டால் தான் இது பொருந்தும். மாசுன்னு கேட்டாங்கன்னா இது அப்ளிகபிள் கிடையாது. மாஸ் எல்லா இடத்துலையும் ஒரே வேல்யூவாக தான் வரும். எர்த்தில் 6னா மாசு, மூணுலையும் மாஸோட வேல்யூ 6 தான். weight is equal to mass into acceleration due to gravity. இதெல்லாம் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. If a body is not homogeneous, then its density is a function of its dash. ஒரு பொருள் ஒருபடித்தானதாக இல்லாவிட்டால் அதன் அடர்த்தி அதன் டேஷின் சார்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அன்ஹோமோஜினியஸ், ஒருபடித்தானதாக இல்லாதது, இதுக்கும் டென்சிட்டி அடர்த்திக்கும் என்ன சம்மந்தம்னு ரயில்வே எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. இதோட லாஜிக் இப்போ பார்ப்போம். முதல்ல ஹோமோஜீனியஸ், ஒருபடித்தான பொருள்னா என்ன, ஒரு பொருள் ஃபுல்லாகவே ஒரே மாதிரியான தன்மையில் இருந்துச்சுன்னா அதுதான் ஹோமோஜீனியஸ். ஆனால் ஒரு பொருள் நாட் ஹோமோஜீனியஸ்னால் அதோட அடர்த்தி டென்சிட்டி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு முக்கியமான லாஜிக்னா நல்லா கவனிங்க, ஒரு பொருள் ஒருபடித்தானதாக இல்லைன்னா நாட் ஹோமோஜீனியஸ் அப்படின்னா அந்த பொருளோட டென்சிட்டி நீங்கள் எந்த இடத்துல செக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மாறும். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தா டென்சிட்டி அதிகமாக இருக்கலாம், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கலாம். இப்போது டென்சிட்டின்றத எதை சார்ந்திருக்குங்க, அந்த இடத்த சார்ந்து தானே இருக்கும். டென்சிட்டின்றது இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இடத்த பொறுத்து என்ன ஆகுமா, மாறுமா. இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் ஏ. பொசிஷனை பொறுத்து தான் என்ன பண்ணும், வேல்யூ சேஞ்ச் ஆகும். ப்ரெஷர் இல்லை வெலாசிட்டி இதெல்லாம் அடர்த்தியை இந்த இடத்துல நேரடியாக என்ன பண்ணாது, தீர்மானிக்காது. அதனால் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In the mass of a gold biscuit having dimensions 5 cm, 3 cm, 0.5 cm.
டென்சிட்டி ஆஃப் த கோல்டு இஸ் 19 g/cm3. 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 0.5 சென்டிமீட்டர் பரிமாணங்களை கொண்ட ஒரு தங்க பிஸ்கட்டின் நிறையை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்கத்தின் அடர்த்தி கொடுத்துட்டாங்க. நான் டென்சிட்டி அப்படின்ற வேர்டை பார்த்துட்டேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், டென்சிட்டியோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வேல்யூம் அப்படின்னு எழுதியாச்சு. எனக்கு தெரிஞ்ச வேல்யூ டென்சிட்டி ஆஃப் த கோல்டு கொடுத்துட்டாங்க 19 g/cm3 சொல்லிட்டு. அப்போ நான் அந்த வேல்யூவை எழுதிக்கிறேன். மாஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ மாஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போது மாஸ் அப்படியே வச்சுக்கிறேன். வால்யூமோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு கோல்டு பிஸ்கட்டாக ஒரு கோல்டு பிஸ்கட்டை எடுத்துக்கோங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கோல்டு பார்னு எடுத்துக்கோங்களேன். இதில் ஒரு சைடு 5 சென்டிமீட்டர் இருக்கான், இன்னொரு சைடு 3 சென்டிமீட்டர் இருக்கான், இன்னொரு சைடு 0.5 சென்டிமீட்டராக இருக்கான். சரி, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு கியூபாய்டு, ஒரு கனசெவ்வகம் மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கனசெவ்வகம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். இதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, LBH யூஸ் பண்ணுவீங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணிடலாம், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 5 × 3 × 0.5 அப்படின்னு எழுதிக்கலாமா? 5 × 3 15 × 0.5. அப்போது 15 × 0.5ன்றது 7.5 அப்படின்னு எனக்கு என்ன பண்ணிடுச்சு, வால்யூம் கிடச்சிருக்கு. இங்கே சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், அப்போ என்ன ஆகிடும், சென்டிமீட்டர் கியூப். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்போது 7.5 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றத எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே டிவிஷனில் இருக்கிறத இந்த சைடு எடுத்து வந்தோன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துருமா? அப்போது மாஸ் இஸ் ஈக்குவல் டு 19 g/cm3 மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் 7.5 சென்டிமீட்டர் கியூப். அப்போது இந்த சென்டிமீட்டர் இங்கே கியூபாக இருக்குது, 19 g/cm3 தானே, ஸ்கொயர் எழுதிட்டேன். இந்த சென்டிமீட்டர் கியூபும் இந்த சென்டிமீட்டர் கியூபும் கேன்சல் ஆகிடுமா? அப்போது 19 × 7.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 142.5 கிராம் அப்படின்னு மாஸோட வேல்யூ கிடச்சிரும். ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? The gravitational acceleration at the equator is dash m/s² அப்படின்னு கேட்குறாங்க. பூமத்திய ரேகையில் புவியீர்ப்பு முடுக்கம் dash m/வினாடி² ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. புவியீர்ப்பு முடுக்கம் எல்லா இடத்துலையுமே 9.8 தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பூமத்திய ரேகையில் அதோட மதிப்பு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு தெரியும், பூமி ஃபுல்லாகவே கோள வடிவத்தில் கிடையாது, அது ஒரு ஆப்லேட் ஸ்பெராய்டு. இதனால் பூமியோட மையத்திலிருந்து துருவங்கள் போல்ஸ் பக்கத்துலேயும் பூமத்திய ரேகை ஈக்குவேட்டர் தூரமாகவும் இருக்குது. ஒரு முக்கியமான லாஜிக் பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர்லேருந்து மையத்திலிருந்து தூரம் அதிகமாக அதிகமாக ஈர்ப்பு விசை குறையும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பூமத்திய ரேகையில் ஈக்குவேட்டரில் தூரம் அதிகம்னா அங்கே பூமத்திய ரேகை ஈக்குவேட்டர் டிஸ்டன்ஸு அதிகம்னா அங்கே கிராவிட்டி என்ன பண்ணும், கம்மியாகும். இப்போ போல்ஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாகுது அப்படின்னா ஜியோட வேல்யூ அதிகமாகும். இப்போ இந்த வேல்யூஸை கவனிங்க. போல்ஸில் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் வந்து வேல்யூ என்ன இருக்குன்னா 9.83 m/s² இருக்கும். இதே நீங்கள் ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா 9.78 m/s² இருக்கும். நம்ம கொஸ்டினில் பூமத்திய ரேகையை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும், ஈக்குவேட்டரில் 9.78 m/s². ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mass of an object on the surface of the earth is 24 kg. What will be its mass on the surface of the moon? பூமியின் மேற்பரப்பில் ஒரு பொருளின் நிறை
24 கிலோகிராம் எனில் சந்திரனின் மேற்பரப்பில் அதன் நிறை என்னவாக இருக்கும்? நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், மாஸ் எங்கேயுமே என்ன பண்ணாது, மாறாது. வெயிட்டு தான் என்ன பண்ணும், இடத்த பொறுத்து மாறும். த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் 24 kg அப்படின்னா வாட் வில் பி இட்ஸ் மாஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன்? மூன்லையும் அதோட மாஸ் வேல்யூ 24 kg தான் இருக்கும். நிறைய பேர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 1/6 பங்கு குறைவாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு 24 6ஆல் வகுத்து 4 kg கிடைக்கும்னு ஆன்சரை தப்பாக போட்டு வந்துடுவாங்க. அதனால வெயிட்டை கேட்டிருக்காங்களா மாஸை கேட்டிருக்காங்களான்னு நல்லா பார்த்துட்டு போடுங்க ஆன்சரு. வாட் இஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அ சாலிட் ஆஃப் மாஸ் 75 kg அண்ட் இஃப் இட்ஸ் வெயிட் 25 gram when completely immersed in water? ரிலேட்டிவ் டென்சிட்டி கேட்குறாங்க. 75 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு திண்மம் நீரில் முழுமையாக மூழ்கி இருக்கும்போது 25 கிராம் எடை கொண்டிருந்தால் அதன் ஒப்படர்த்தி என்ன அப்படின்றதான் கொஸ்டின். நான் உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலாவும் சொல்லியிருக்கேன். ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா எழுதுங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் இன் ஏர் divided by loss of weight in water. இப்போ லாஸ் ஆஃப் த வெயிட் இன் வாட்டருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. வெயிட் இன் ஏர்ன்றது ஆக்சுவல் வெயிட். நார்மலாக நீங்கள் அதை கையில் வச்சுருக்கும் போது இருக்கக்கூடிய வெயிட்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆக்சுவல் வெயிட் டிவைடட் பை லாஸ் ஆஃப் த வெயிட் இன் வாட்டருக்கு அதோட ஆக்சுவல் வெயிட்டு, இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மைனஸ் அப்பேரண்ட் வெயிட். இதில் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆக்சுவல் வெயிட்ன்றது நார்மலாக இப்போ நான் கையில் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டிலை வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஆக்சுவல் வெயிட்ன்றது 1 லிட்ரு. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது லாஸ் ஆஃப் த வெயிட் இன் வாட்டர், அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை நான் தண்ணியில் போடும்போது அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 1 லிட்டர்லேருந்து 200 ml குறைஞ்சிருக்கு அப்படின்னா இப்போது அந்த அப்பேரண்ட் வெயிட்ன்றது தான் அந்த 200 ml. தண்ணியில் இருக்கிறப்ப எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்றது. ஆக்சுவல் வெயிட் நமக்கு 1 லிட்ரு. அப்போது லாஸ் ஆஃப் த வெயிட் இன் வாட்டர் வந்து 1 லிட்டரு 200 ml போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், 800 ml தண்ணியில் அதோட வெயிட்டு குறைஞ்சிருக்கும். அதுதான் இந்த லாஸ் ஆஃப் த வெயிட் இன் வாட்டர். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்முலா நமக்கு எழுதியாச்சு. நமக்கு கேட்குறது வாட் இஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி தான் கேட்குறாங்க. எனக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி தான் வேணும். ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஆக்சுவல் வெயிட் தெரியணும், அப்பேரண்ட் வெயிட் தெரியணும். ஆக்சுவல் வெயிட் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 75 kg அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது 25 கிராம் கிடையாது, கிலோகிராம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது எனக்கு ஆக்சுவல் வெயிட் என்னன்னு சொல்லிட்டாங்க, 75 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், 75 அப்படின்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை 75ன்றது ஆக்சுவல் வெயிட் மைனஸ் அப்பேரண்ட் வெயிட்ன்றது தண்ணியில் மூழ்கி இருக்கிறப்ப இருக்கக்கூடிய வெயிட்டு 25 கிலோ. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 75 மேலே அப்படியே வந்துருமா, கீழே 75 மைனஸ் 25 15 வந்துருமா. 75 டிவைடட் பை 50 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும், 1.5 அப்படின்னு ரிலேட்டிவ் டென்சிட்டியோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 1.5 சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த வெயிட் of an object of mass m whereas g is the acceleration due to gravity? உங்களுக்கு இதை புவியீர்ப்பு முடுக்கம் g எனில் நிறை m கொண்ட ஒரு பொருளின் எடை w-க்கான சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம நிறைய தடவை எழுதியாச்சு. வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ நமக்கு ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆப்ஷன்லாம் ஃபார்முலா தப்பாக இருக்குது. த ரேடியஸ் அண்ட் மாஸ் ஆஃப் அ பிளானட் ஆர் போத் half that of earth, so the value of g on that planet will be அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கோளின் ஆரமும் நிறையும் பூமியின் ஆரம் மற்றும் நிறையில் பாதியாகும். எனவே அந்த கோளில் ஜியின் மதிப்பு டேஷாக இருக்கும் அப்படின்றதான் உங்களுக்கு கொஸ்டின். சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜியோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஜி இஸ் ஈக்குவல் டு gm/r². ஓகேங்களா?
இப்போ இதில் இது பூமியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால அதை நான் எர்த்துன்றது காமிக்கிறதுக்காக GE அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரேடியஸ் அண்ட் மாஸ் ஆஃப் பிளானட் ஆர் போத் ஆஃப் தட் ஸோ த வேல்யூ ஆஃப் G ஆஃப் தட். இப்போ இன்னொன்று ஒரு புது பிளானட்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பிளானட்டுக்கு GP அப்படின்னு கிராவிடேஷன் எடுத்துக்கும். இஸ் ஈக்குவல் டு ரேடியஸும் மாஸும் பாதி வேல்யூவாக இருக்குது எர்த்தில் இருக்க மாதிரி. இது எர்த்தில் இருக்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாஸோட வேல்யூ m/2ன்னு போடணும். ஏன்னா பூமியில் இருக்கிற மாதிரி பாதி அளவுன்னு சொல்லிட்டாங்க ரேடியஸும் மாஸும். அதனால் மாஸோட வேல்யூவை பாதியாக எழுதியாச்சு, ரேடியஸோட வேல்யூவும் பாதியா. அப்போ என்ன பண்ணிக்கிறோம், r/2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன்னா. இப்போ நான் அதை எழுதி எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு எப்படி வரும், m/2 அப்படியே வந்துடும், டிவைடட் பை r தனியாக இருக்காது, அப்படியே r ஸ்கொயர்ட் ஆயிரும். 2 ஸ்கொயர் பண்ணேன்னா 4. இந்த 4 என்ன ஆகிடும், மேலே எடுத்துகிட்டு வந்துடலாமா நான். ஈக்குவல் டு GM பை இந்த r ஸ்கொயர். இந்த 4 மேலே வந்துடும், இந்த 2 வந்து பை 2ன்னு இருக்கனால கீழே வந்துடும் இப்படி. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2ஐ இதால் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போது 2ன்னு வந்துடுமா. இங்கேயும் GM/r ஸ்கொயர் தான் இருக்குது, இங்கேயும் GM/r ஸ்கொயர் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, 2 × GM/r ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போது எனக்கு எர்த்தோட ஆக்சலரேஷன் G கிடச்சிருச்சு அப்படின்னா, தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், மல்டிபிள் டு 2 போட்டேன்னா எனக்கு ஜியோட வேல்யூ அந்த பிளானட்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். சரி, எர்த்தில் ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும், இஸ் ஈக்குவல் டு 9.8. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்போது 2 × GM/r ஸ்கொயர். ஜியோட வேல்யூ எர்த்தில் 9.8. 2 × 9.8 என்ன, 19.6. 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அப்போ இது 19.6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஜியோட வேல்யூ அந்த பிளானட்டில். என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் சி 9.6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ALP 2026ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.